அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 21/1/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி. இன்று மதியம் 12:55 முதல் நாளை மதியம் 2:50 வரை உள்ளது. பைரவ பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகபூஷணி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாகபூஷணி அம்மனுடைய அருளால் நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகுகேது தோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல நிவர்த்தி கிடைக்கும். வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 8ஆம் நாள். இன்று மதியம் 12:55 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று இரவு 11:43 வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும் நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாள். சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புது கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பார்கள். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும். கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். வியாபாரம், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பங்குதாரர், பிஸ்னஸ் பார்ட்னரோட இந்த மனக்கசப்பு பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள், மீடியேட்டராக, புரோக்கராக, ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வீடு, இடம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வந்து போகும். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள், அதற்கு முன் உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருக்காங்கிறத பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. பகவதி அம்மனை சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுனம் ராசி அன்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வாக்குவாதம் வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் பறிபோகும். நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. வெளிநாட்டிலே இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாள்.
மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் நாள். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டிலே பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். பேங்க் லோன் விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலைமை மாறும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவர்கள், டெர்மட்டாலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சிலருக்கு வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்க்கை அம்மன் வழிபாடு. சூலினி துர்க்கை அம்மனை சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். எல்லா விஷயத்தையும் கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. மனசை தன்னம்பிக்கையுடன் வச்சுக்கணும். வீட்டிலே சில குழப்பங்கள் வரும், தீர்வும் வரும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். தாய் வழி உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபம் கொஞ்சம் குறையும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிக்கு முன்னேற்றம் ஏற்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். அரசு அல்லது அரசாங்க வேலைகள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னி ராசி அன்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் சிலருக்கு திடீர் பொறுப்பு மாற்றம் வந்து சேரும். இலாக்கா மாற்றம் வந்து சேரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். பைக், கார், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வெஹிக்கிள் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள், மெக்கானிக் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே ஆட்டோமொபைல் என்ஜினியராக, டிசைனராக இருப்பவர்கள், மெக்கானிக்கல் என்ஜினியராக இருப்பவர்கள், மரைன் என்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாள். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்வது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பலை கைவிடணும். குறிப்பாக மாணவர்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்க வேண்டிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், டீச்சர், ஆசிரியராக, பிரின்சிபலாக, டீனாக, லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், அட்மின் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், லைப்ரரியனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாள்.
வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டிலே மீடியா, சோஷியல் மீடியா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. தம்பதிகளிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வந்து போகும், பெருசாக்க வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனை மஞ்சள் நிற பூ அல்லது புஷ்பம் அல்லது மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹார்ட், கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி கேஸ்ட்ரோ, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நரம்பு, நர்வ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பல்வலி, டென்டல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கண் பிரச்சனை உள்ளவர்கள், இல்லை ஐ கேட்ராக்ட் பிரச்சனையிலிருந்து ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கும் வேறு கம்பெனிகளில் நல்ல வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை பச்சை நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். நல்லபடியாக நீங்கள் எடுத்த முயற்சி நடக்குங்கிற நம்பிக்கையோடு இருங்க. பையன் அல்லது பொண்ணு, மகன் அல்லது மகளுடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. அல்லது ஏற்கனவே உள்ள வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சிக்கும் நல்ல பலன் கிடைக்கும். சொந்தமாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுபவர்கள், கடை கட்டுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே லா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்களாக, புரோகிதர்களாக, ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும் நாள். மனசில் இருந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. சகோதர வழியிலே நன்மை உண்டு. எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆடியோ வீடியோ சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக, கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாணவர்கள், குறிப்பாக பிகாம், எம்காம், பிபிஏ இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக, ஏர்லைன்ஸ்களில் வேலை செய்பவர்கள், ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்கள், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் சம்பந்தப்பட்ட துறை, டிசைன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் வில்வம் சாற்றி வழிபடுவது அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய நாள்.
பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். ஆனால் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதுக்கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. 7.5 சனி காலமாக இருப்பதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் ஸ்வீட் சுகர் பக்கம் அறவே போகக்கூடாது. ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், தவில் நாதசுர இசைக்கலைஞர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டிலே ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார், சூப்பர் மார்க்கெட், மினி மார்ட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. நடராஜ பெருமானை வில்வம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனம் ராசி அன்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனமாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களுடன் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. வேலை இடத்தில் கவனம் தேவை. பொது இடத்திலே யாரிடம் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மங்கள காரியங்கள் வீட்டிலே நடப்பதற்கான நல்ல சகுனம் தெரியும். சகோதர சகோதரிகள் வழியிலே பிரச்சனை உண்டு. சிலருக்கு வீண் செலவுகள் கூடும். ஆடம்பர பொருள் லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும்பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. ஏன்னா கடைசியில் அதை கட்டுறதுக்கு கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். மாலை நேரத்தின் பின்னர் வாகனங்களை ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டிலே ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். சிலருக்கு தாய்நாடு திரும்பி வருவதற்கான சூழ்நிலை உருவாகும். பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளையும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.